கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழித்திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி இல்லை வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையெல்லாம் திருத்தொன்று தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையக பிராணத்தை உலகறிய வித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செக்கிழாரை போற்றி போற்றி அதன் உருகுமை கொள்ளமிகு கரியது வடிகொடு தனதடி வடிபடும் அவரிட கடியுடன பதிபர அருளினன் மிகுவடை வடிவினர் மயில்வலி பலமுறை இறையே வானுலகு மண்ணுலகு வாழ மறை வாழ பன்மைடரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமது ஐந்துகர மூன்று விழி நால்வாய் யானை முகனை பரவி அஞ்சலி செய்திருப்பான் இல்லாகவும் எம்பிய இறைவர்தான் விரும்பும் உண்மை ஆவது பூசையன உரைத்தருள அன்னலோகமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணின் நல்லவள் ஆயினம் பிறந்தவன் கொழுந்து மலர் கண்மையில் நதியில் குளவு மஞ்சனம் நிலவுமை பூசி நெய்தரும் கொழும் தூப தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பின் நெய்தரும்படி வேண்டின எல்லாம் வேண்டும் போதினில் உதவுமை பூசை எய்த அறம விதியெல்லாம் செய்தார் உயிர்கள் யாவையும் இன்றைய விராட்டி தவம் சற்று இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் என்னும் செற்றை கழிவழிவிட்டவா செஞ்சடைவிடமே ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீட்டை குலைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே நாதன் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் புற்று என் செய்யும் குமரே சரிது தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி யாவரும் துதிக்க நின்ற இரா தொல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணா சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வேல் முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு சண்டாயுதபாணிக்கு பிரமணிய கடவுளுக்கு தேவானை மணவாளனுக்கு வேல் முருகனுக்கு மணவேல் முருகனுக்கு அரகரா அரகரா ரோகரா வேலவா வேல் முருகா வேலவா 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 வேல் முருகா வேலவா வேல் முருகா வா வா வேலாயுதா வா வா வேல் முருகா வேலாயுதா வா வா சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலாயுதா வா வா வேல் முருகா வா வா வேலாயுதா வா வா வேல் முருகா வா வா வேண்டும் வரம் தந்திடுவாய் முருகா முருகா வேண்டும் வரம் தந்திடுவாய் முருகா முருகா நீ வேண்டும் வரம் தந்திடுவாய் முருகா முருகா
வேலவா வேலவா வேல் முருகா வேலாயுதா வா வா சண்முகா வா வா வேலாயுதா வா வா சண்முகா வா வா தண்டாயுத பாணியே வா 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 தண்டாயுத வாணியே வா 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 வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. தண்டாயுதபாணிக்கு அரோகரா. சுப்பிரமணிய கடவுளுக்கு அரோகரா. வீரவாண மணவாளனுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா. ஆவினங்குடி முருகனுக்கு அரோகரா. மதிச்சோலை முருகனுக்கு அரோகரா. பழனி முருகனுக்கு அரோகரா. தனிகை முருகனுக்கு அரோகரா. மலை முருகனுக்கு அரோகரா. ஆவினங்குடி ஐயனுக்கு அரோகரா. அயலூர் எம்பெருமானுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. தேவானை மணவாளனுக்கு அரோகரா. சிற்றம்பலம் சீத கடவை செந்தாமரையும் பாத சிலம்பும் பல இசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடையும் வண்ண மருகில் வளர்ந்தழையேற்ப ஏழை வயிறும் பெருமத கோடும் வேட முகமும் விலங்கு சுந்துரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீலமேனியும் ஆன்றவாயும் நலமர புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுபடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முக்குறினும் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்றே கற்பக கனிவே முப்பழமுகரும் மூசிய வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அருவித்து திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உலதனி புகுந்து குருவடிவாகி குவளையொன்னில் திருவடி வைத்து திருநெருள் பொருளன பாடாவரைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்து பட்டாத உபதேசம் புவட்டியின் செவியில் தெவிட்டாத ஞானம் தெளிவாயும் காட்டி ஐம்புலம் தன்னை நடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருளிருள் கடிந்து கரமொரு நான்கும் பல்லென கருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் தன்னை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து கலவையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணி நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய சபை விண்டர மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருக்கறி வைத்து அமுத நிலையும் ஆதித்தனியக்கமும் குமுத சகாயமும் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனியான கருளே குறியற்ற காயம் புலப்பட
எனக்கு தெரியற்ற நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயினில் காட்டி இருத்தி முத்தி இனியான கருளே என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து காக்கும் மனமும் இல்லாமனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்தே இருவெளியிரண்டிற்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த கழுத்தியின் செவியில் எல்லையில்லாத ஆனந்தம் அளித்தே அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி ரத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கருமுற்றி நின்ற கருமுள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி ஊடுமை கொண்ட குழகுடன் கூட்டி அஞ்சே கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகள் சரணே தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா வினைகள் சரணே தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகள் சரணே அரூரமந்தரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி நாமாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாமல்ல இறைவனுடைய தனிப்பெரும் கருணையானது இல்லம் சார்ந்த நிகழ்வு என்றும் வாழ்வில் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய 9 கோள்களினால் வரக்கூடிய இடர்களை தவிர்க்க வேண்டும். அதற்கு நம் லக்குணத்திலிருந்து 2ஆம் இடம் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4, 6, 8, 10, 12 செவ்வாய்காரகன் இருப்பானால் அந்த மண்ணுக்குரிய ஆட்சி அதிகாரத்தினுடைய தாராப்பலன்படி இரத்தத்தினால் அணுக்களினால் தோலினால் எலும்பினால் நரம்பினால் இவர்களுக்கு வியாதியை கொடுப்பார் என்பது திண்ணம். அந்த அங்காரகன் எப்படி அருள் சார்ந்த நிலையிலே நமக்கு அருள் செய்வான் என்றால் செவ்வாய்க்கிழமைகளில் இது போன்ற விளக்கினை ஏற்றி இருக்குமா நிறையா கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுங்க. எல்லோருக்கும் இடர்களை தவிர்த்து இன்பத்தை எந்நாளும் தர இறைவன் நமக்கு அருள் செய்வான். அத்தகைய பெருமைமிக்க திருப்பதிகம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருமறைகாடு என்று சொல்லக்கூடிய வேதாரணத்தில் கூட்டிருந்த கதவை, வேதத்தால் மூடப்பட்ட கதவை தமிழ் சொல்லினாலே தமிழ்மறை ஓதி அந்த கதவை திறக்கப்பட்டதும் மீண்டும் திறந்த கதவை அத்திருமுறையினால் அந்த மறையினாலே மூடவும் திறக்கவும் செய்த ஞானசம்பந்த பெருந்தகையும் நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகையும் பெரும் ஆற்றலை கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறார். அப்பொழுது இந்த உலகத்தில் வஞ்சனை, சூது, களவு, பெரும் போராமை, நாளும் கோளும் இன்று சரியில்லை, நீங்கள் கிளம்பலாமா என்று ஞானசம்பந்தரை பார்த்து நாவுக்கரசர் கேட்க அப்பொழுதுதான் சொல்கிறார், ஒன்றும் குறைவில்லை, நாங்கள் போகின்ற தருணத்தில் திருநெடுங்களம் இருக்கிறது, அவர் எங்கள் இடர்களை எல்லாம் கலைத்து நமக்கான அந்த கோள்களை நம்மவசம் படுத்திக் கொள்வார். இன்றைக்கு அதையெல்லாம் இந்த அறிவியல் சார்ந்து செய்கிறார்கள். ஒரு ஏவுகணையை இங்கிருந்து அனுப்பினால் அந்த நாட்டவர் என்ன செய்கிறார், அந்த ஏவுகணையை ரிமோட் மூலியமாக வாங்கி வைத்துக் கொண்டு இவர்கள் ஒரு ஏவுகணையை அனுப்பி அந்த நாட்டை பல்வேறு நிலைகளில் பாழ்படுத்துகிறார்கள். அதுபோல வரக்கூடிய துன்பம் எனக்கு இருக்கும் என்று எதிரிகள் செய்தார்களானால் அதை என்னுடைய நண்பனாக நான் ஆக்கிக் கொள்வேன் என்று ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருப்பதிகம் தானொரு கோளும் நாளும்
அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வர் ஆணை நமதே என்று ஞானசம்பந்தர் குறிப்பிடுகிறார். இந்த குறிப்பை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, படிக்கிறார்களோ, பாடுகிறார்களோ, இதை பக்கம் நின்று அறிந்து கொண்டு புரிந்து கொள்கிறார்களோ, புரியாதவர்களும் செவிமடுத்து கேட்கிறார்களோ, அவர்களுக்கு எந்த விதமான இடர்களும் மாறாது. அதுபோன்று அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினால் வரக்கூடிய இடர்கள் நீங்க பெற்ற பிறகு அதுக்கு பின்னால் சனீச்சரன் என்று சொல்லக்கூடிய சனியினால் வரக்கூடிய ஆயுள்காரகனாக இருந்தாலும் கூட, செல்வத்தை நமக்கு போகின்ற தருவாயில் கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட, ஆயுள்காரகனாக இருந்தாலும் கூட, அவன் வருகின்ற காலத்தில் நல்ல ஒரு மனிதனை ஊனமாக்குவதும், நல்ல சிறப்புடைய புகழை சிற்று பாழ்படுத்துவதும், பல்வேறு இடர்களை கொடுப்பதும், கணவன் மனைவியிடத்திலே பிரச்சனைகளை உண்டாக்குவதும் சனீச்சரனுடைய வேலை. அதுபோல ராகு கேது என்று சொல்லக்கூடிய பாம்பினால் வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய இடர்களை எல்லாம் இந்த பதிகம் பாடினார். 27 நாளைக்கு ஒரு நாளைக்கு 11 முறை பாட வேண்டும் என்று அருளாளர்கள் சொல்கிறார்கள். ஒரு நாள் 11 முறை இதை பாடினால் 27 நாளைக்கு நீங்கள் பாடினீர்களானால் நிச்சயமாக கோள்கள் எல்லாம் உங்களிடத்தில் வந்து அன்போடு இருந்து எதை வேண்டுமோ அதை நாங்கள் தருகிறோம். பொழுது கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் வாக்குக்கும் கல்விக்கும் எழுத்துக்கும் எண்ணுக்கும் உரியவன். நான் தருகிறேன் உங்களுக்கு அனைத்தும் என்று சொல்வார். உலகத்தில் பிரகாசம் நிறைந்து உடையதாக இந்த மண்ணுலகிலே தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமானால் சூரியனுடைய ஆதிக்கம் தேவை. அதனால் அவன் அப்படியே வந்து அருள் செய்வான். சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் என்போல் என்னை எப்படி நீங்கள் வணங்கினீர்களோ, அன்போடு அழைத்து மகிழ்ந்தீர்களோ, அதுபோல அழகையும் அன்பு சார்ந்த நிலையும் எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்வார். இப்படி குரு பார்க்க கோடி நன்மையாக இருக்கக்கூடிய குருவினுடைய அனுக்கிரகம், சுக்கிரனுடைய அனுக்கிரகம், இப்படியெல்லாம் நமக்கு அருள் செய்ய ஞானசம்பந்த பெருந்தகை இந்த பதிகத்தை அருள் செய்கிறார். இதற்கு கோளூர் பதிகம் என்று நம்மளுடைய அருளாளர்கள் வைத்திருக்கிறார்கள். என்னாலும் குறைவின்றி நிறைவாக இருக்க கோளூர் பதிகம் இப்பொழுது விண்ணப்பிக்கப்படுகிறது. ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, தோழி வங்கன் விடமுண்ட கண்ட மிகநல்ல வினை கரவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடனே பூந்தாதனா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 புதனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஒன்பது மத்தி மாலை புனசூடி வந்து எனது உடனே ஒன்பதோடு ஒன்றோடு 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உமையோடு வெள்ளை விடமேல் முருகலர் கொண்ட இந்த முடிமேல் அணிந்து என் உடனே புகுந்தாதனா திருமகள் கலையோதி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதியினுள் மங்கையோடு வடவால் இருந்து மறையோடு நீங்கள் வரமன்னு நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உடனே புகுந்தாதனா உதியுரை வாழநங்கி நமனோடு தூதர் கொண்டு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மடவாலும் தன்னோடும் இடையேறு எங்கள் வரமன் துஞ்சலி வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உடனே புகுந்ததனா அவனரோடும் ஒருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மடவாலும் தன்னோடு உடனாய் நான் மலவன்னி கொன்றை நதி சூடி வந்து எனது உடனே புகுந்ததனா உழுவையுடைய கொலை யானை கேடல் கொடு நாகமோடு கரடி ஆளை நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்புளும் அதிமப்பும் முடிமேல நின்று என்
உளமே பூந்தாதனார் வெப்பொடு குளிரும் பாதம் நிலையான பித்தும் வினையான வந்து நலியார் அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே சென்று விடைமேல் இருந்து மடவாளும் தன்னோடும் உடனாய் வாழ்மலர் வன்னி கொன்றை மலசூடி வந்து எனது உளமே பூந்தாதனார் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன் தன்னோடும் இடரான வந்து நலியார் ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பரமனாரிவாகன் வசுவேர் வெங்கல் வரவன் சலமோடு எருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே பூந்தாதனார் மலர் இசையோடும் மாலும் வரையோடு தேவர் வருகாலமான பலமும் அலைகடல் மேரு நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தொடர்பொழிலோடு விசுகு நல்கு குணமாய வேட விததன் மத்தும் மதியும் நாக முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனார் புத்தரோடு அணைவாதில் அடிவிக்கும் மன்னர் திருநீரு செம்மைக்கடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பொழிலாலை விலை சென்னி துண்ணி வலசமுன்னும் திகழ நான் முகனாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோலம் நாளும் அடியாரை வந்து அடியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வரானை நமதே ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வரானை நமதே அமர்ந்தரசே போற்றி சீரார் திருவையாரார் போற்றி. அன்பு நலம் சார்ந்த பெரியோர்களே, இந்த பதிகத்தை இந்த உலகம் அறிய செய்த வைத்தவர் நம்மளுடைய நாடு பிரிட்டிஷ் அதிகாரத்திலிருந்து இந்திய திருநாடாக பாரத தேசமாக இது பிரிவாக இந்த உலகத்தை ஒரு நாடாக பிரகடனம் செய்கின்ற பொழுது அப்பொழுது பிரிட்டிஷ் அதிகாரம் உங்களை நம்பி இந்த நாட்டை கொடுத்தால் இதை எப்படி நீங்கள் வைத்து ஆட்சி செய்வீர்கள், இத்தனை பெரிய பெரும் நாடாயிற்று என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு அப்பொழுது இருந்த அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த உலகத்தில் எங்களிடத்தில் அறிவும் ஆற்றலும் அறமும் இருக்கிறது, அது எல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்ல, அப்படியானால் இந்த நாட்டை எப்படி நீங்கள் ஆட்சி செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது உடனே பெரும் அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு நம் தமிழ்நாட்டில் இருந்து மூதாஞ்சர் என்று சொல்லக்கூடிய ராஜாஜி அவர்களை அழைத்தார்கள். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது ராஜாஜி அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ நூல்கள் இருக்கிறது, ஆனால் அந்த நூல்களை எல்லாம் நாம் அடிமை என்றும் மற்றவர்கள் நமக்கு எஜமானர் என்றும் இருக்கும். ஆனால் இந்த திருமுறைகளில் மட்டும்தான் நாம் அடிமை இல்லை, யாமார்க்கும் குடியல்லோம் நமனை என்றோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் என்று நாம் ஏமாந்து போகின்றவர்கள் அல்ல என்று திருமுறைகள் நமக்கு காட்டுகிறது. அதனால் எந்த வேதத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்னால் இந்த வேதத்தை கொண்டு செய்ய வேண்டும் என்று மூதாதையர் நம்மளுடைய ராஜாஜி அவர்கள் சொல்ல, எந்த பதிகம் எந்த நூல்களில் இருக்கிறது என்று கேட்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த கோளூர் பதிகத்தை தான் தானொரு நாளும் இந்த உலகத்தில் என்னாலும் குறைவில்லாமல் ஆட்சி செய்ய வேண்டுமானால் தானொரு நாளும் கோளும் அடியாரை வந்து நதியாத வண்ணமுறை செய் ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வர் ஆணைனவதே என்று நமது ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கை கொண்டு அந்த நந்தியம் பெருமானாகிய தர்மத்தை வேலை வைத்து செங்கோலாக கொடுத்தார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதை சொல்லி எனக்கு தமிழ் வராதே என்று சொல்ல மீண்டும் இந்தியிலே மொழிபெயர்த்து இங்கிலீஷ் ஆங்கிலேயத்தில் மொழிபெயர்த்து ஒரு 10 நாள் அதை பாடம் செய்து அதை தன் வாயினால் பாடி அந்த செங்கோலை பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு பின்னால் 60 ஆண்டுகளுக்கு கழித்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் நாடாளுமன்ற கட்டடத்தை துவக்க விழாவிலே சிறப்பு விழாவிலே உலகம் கண்டறியாத ஒரு அதிசயத்தை காட்டினார்கள். மீண்டும் அச்செங்கோலை கொண்டு அடியவர்களை அழைத்து இந்த தேசம் ஒன்று அரசாங்கத்தினாலும் ஆட்சி பலத்தாலும் இன்னொன்று அடியார்களால் தான்
இந்த உலகத்தை வழிநடத்த முடியும் என்று காட்டி உலகமறிய இந்த பதிகத்தை பாடி இந்த நாடாளுமன்ற பாராளுமன்ற அந்த கட்டடத்தை திறப்பு விழா செய்தார்கள். இது ஒரே பதிகத்துக்காகத்தான், அத்தனை பெரிய பெரும் சிறப்பு. அதனால் இன்று நாள் முதல் இந்த இல்லத்தில் எல்லாம் வல்ல கருணை கடலாக இறங்கக்கூடிய பெருமான் பேரருள் கொண்டு இந்த இடத்திலே என்னாலும் உங்களை வைத்திருக்க இதுவே நல்ல தருணம், இதுவே நல்ல தருணம், அருள் பெற இதுவே நல்ல தருணம் என்று சொல்லி இடர்களை கலைக்கக்கூடிய பதிகம் இப்பொழுது இறைவனுடைய பொன்னார் திருச்சுவிக்கு விண்ணப்பிக்கப்படுகிறது. ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, திருவையாறார் போற்றி. இடர்கலை பதிகம். அந்த இடர் இந்த பதிகத்தை ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடர்கலை பதிகத்தை யாரெல்லாம் வீட்டுல பாடுறீங்களோ அவங்களுக்கு மற்றவர்களால் நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா அந்த கூட இருக்கவங்க செய்யக்கூடிய இடர்கள் நமக்கு தெரியாது. அந்த இடர்களை எல்லாம் தடுக்கணும்னா இந்த பதிகத்தை ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை பாட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் மந்திர சொல்லுங்க. நீங்க அப்படியே பஸ்ல பயணம் பண்ணிட்டு மறையுடையாய் தோளுடையாய் வாசடையில் வளரும் திரையுடையாய் குஞ்சகனே என்று முன்னை பேசி நல்லா குறையுடையாய் இன்னிலிருந்து குறையே இல்லை, குறையுடையாய் குற்றம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கி குறையுடையாய் குற்றமுறாய் கொள்கையினால் உயர்ந்த என் கொள்கையினால் நான் மீறப்போகின்றேன், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையாய் இடர்களையாய் நீ நிறையானவள், என் நிறைவுடையாய் இடர்களையாய் என் இடர்களையெல்லாம் தடுத்து அருள் செய்ய வேண்டும், இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. அப்படியே நீங்க படிச்சு கொண்டே போகலாம். பஸ்ல பயணம் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு ஏதோ ஒரு பேச்சு பேசுவதை விட காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை வாய்ப்பு எந்த இடத்தெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நம்ம பாடி சென்றால் நமக்கு வரக்கூடிய இடர்கள் அப்படியே சூரியனை கண்ட பணியது போல் நீங்கி விலகி நமக்கு அருள் செய்யும் என்பது திண்ணம். அத்தகைய மந்திர ஆற்றல் இப்பொழுது தமிழ் வேதமாக விண்ணப்பிக்கப்படுகிறது. அண்ணாமலை மன்னா போற்றி, கடலே போற்றி. மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் திரையுடையாய் பிஞ்சகனே என்று முன்னை பேசி நல்லார் உரையுடையாய் குற்றமுறாய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்காலம் மேயவனே. கணித்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிலங்கை நஞ்சு தன்னை நினைத்தினையாய் விடரில் வைத்த திருந்திய தேவன் நின்னை மணக்கதத்தோர் பாடலால் பகலும் நினைக்கெழுவாய் இடர்களையாய் நெடுங்காலம் மேயவரே. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரவே என்று வைத்த கூற்று வைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீ சுமக்கும் பின்னடியார் இடர்களையாய் நெடுங்காலம் மேயவனே. மலை புரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மருந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிசடை ஆரூரா தலை புரிந்த பரிமகிழ்வாய் தலைவானின் தாளிகள் கீழ் நிலை புரிந்தாய் இடர்களையாய் நெடுங்காலம் மேயவரே. பாலனாகி வாங்கி நல்லார் படிவம் செய்வார் பாரிடமும் பலி சேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகனரே வணங்கி வாங்கி நிலா அன்பினோடும் தலைவனின்
கருத்தனாகி கங்கையாலை கவிர்சடை மேல் கரந்தார் நர்த்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்தரித இடர்களையாய் நெடுங்காலம் மேயவனே கூறு கொண்டாய் மூன்று ஒன்றாய் கூட்டியோர் வெண்கனையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தமிதென்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்காலம் மேயவனே குன்றினுச்சி மேல் விளங்கும் கொடிமாதில் சூழிலங்கை அன்றி நின்ற அரக்கர்கோனை அறுவரை கீழ் அடைத்தாய் என்று நல்ல வாய்மொழியார் ஏத்தீரா பகலும் வின்று நெய்வாரிடர்களையாய் நெடுங்காலம் மேயவனே வேடன் கொங்கும் வசித்தமாலும் விளங்கிய நான் முகனும் சூழ எங்கும் நேட அங்கோர் ஜோதி உள்ளாய் ஆகி நின்றாய் வேடவென் கொம்பு அணிந்த வெம்மான் கேளிரா பொன்னடியின் நீளவழ்வாரிடர்களையாய் நெடுங்காலம் மேயவனே தேவன் சொல் தம் சொல்லாக்கே நின்ற வேடமில்லா சமனும் தஞ்சமில்லா சாக்கியதும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சமில்லா வாய்மொழியார் தோத்திர நின்னடியே நெஞ்சில் வைப்பாரிடர்களையாய் நெடுங்காலம் மேயவனே நீடவள்ள வாசடையான் மேய நெடுங்காலத்தை சேடர் வாழும் மாமருகள் சிவபுரங்கோன் நலத்தான் நாடவல்ல மலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடவல்லார் பாவம் பறையுமே. ஐயா உங்களுக்கு இது போட்டிருக்கும் பாருங்க லொக்கேஷன். சரி இங்கே தான் இருக்கு மணி 1:30 வரைக்கும். சரி நன்றி. அண்ணாமலை போற்றி அண்ணாரமுதற் கடலே போற்றி பாபாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மந்தரசே போற்றி திருவையாரா போற்றி பாபாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி விண்ணைக்கு விண்ணை யாதென்று சொல்லும் அகுதறிவீர் உயிரை நாடா திருப்பதும் உங்கமக்கூனமன்றே கைவினை செய்கிறான் பழல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் திருநீலகண்டம் கைவினை இட்டும் குளமட தொட்டும் கனிமணத்தால் எய்தி மூன்றும் என்றும் இரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ தீவினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் 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 உழைதடம் உயங்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விரைதலை ஆவணம் கொன்றமையான்ற விரிசடையில் இலைதலை சூலமும் கன்று மருவும் இவை உடையே சிலைத்தமை தீவினை தீண்டமெரா திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்
முழுவதும் தன்மை கொள்ளோ துணை வாழ்க்கை துறந்து உன் திருவடியே அடைந்தோ செற்றமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் திருநீலகண்டம் மறக்கும் மனத்தினை மாற்றிக்கும் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழாற்றையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்துமை ஏத்தும் பணியடியோ சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் 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 கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கடலடிக்கே உருவி மலர்கொடு வந்துமையே துதும் நாமடியோ செருவில் அரக்கனை சீரில் அடல்வரும் செய்தவரே திருவிழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் 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 நாற்ற மலர்மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வரியே தோற்றிலும் தோற்றும் தொழுது அணங்குதும் நாமடியோ சீற்றமதாவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் 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 சாக்கிய பட்டும் சமனுருவாகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகம் பற்றும் விட்டார் ஊக்கமல் கொன்றை புரிசடையீரடி போற்றுகின்றோ தீக்குழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் 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 பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழலடைவான் பிறந்த பிறவியில் உண்டாயில் இமையவர் போனடிக்கண் திறம்பையில் ஞான சம்பந்தன செங்கமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனொடும் கூடுவரே அவர் வானவர் கோனோடும் கூடுவரே அவர் வானவர் கோனொடும் கூடுவரே அவர் வானவர் கோனோடும் கூடுவரே அவர் வானவர் கோனொடும் கூடுவரே நாவலை மன்னா போற்றே நாமர் கடலே போற்றி நாற்ற மலர்மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து நமக்கு நம்மளோடு பழகுனவங்க தான் நமக்கு துரோகி ஆவாங்களாம். நமக்கு பழகாதவங்க யாரும் துரோகி ஆக மாட்டாங்க. அந்த துரோகிக்கு யாரு பயன்பட்டு வருவாங்கன்னா நாற்ற மலர்மிசை இந்த செந்தாமரையில் இருக்கக்கூடிய வாணி என்கின்ற வாணிக்கு தலைவனாக விளங்கக்கூடிய நான்முகனாகிய பிரம்மா அவன் மந்திரத்தை வைத்துத்தான் நமக்கு இடர்கள் செய்வாங்களாம். வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு பஞ்சனை செய்ய வேண்டும், அதை ஏதாவது பில்லி ஏவல் சூனியம் ஏதாவது அவங்களுக்கு வரணும்னு செய்வாங்களாம். அடுத்ததாக அதுபோன்று நாரணன் திருமாலாகிய திருமால் அந்த லட்சுமியினுடைய கணவரை அழைத்து அவங்க வீட்டுக்கு செல்வம் போகாத அளவுக்கு வறுமைகளை நீ ஊட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் சொல்வார்களாம், அவர்களுக்கேற்ற மந்திரத்தை சொல்லி. அதனால் அப்படி யாராவது செய்திருந்தாலும் அதுபோன்று உங்களுக்கு யாராவது செய்ய நேரிட்டாலும் இனிவரும் 12 ஆண்டுகள் எந்த விதமான தீவினையும் வந்து தீண்டப் பெறாது. ஐயோ தொட முடியாதுங்க, அவங்கள தொட்டா தொட்டா போதும் தூக்கிடும், டிரான்ஸ்ஃபார்மர் அது மாதிரி. சும்மா ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னு போயிட்டு வந்தா தீட்டுன்றோம், ஆனா இது பெரிய பவர் ஸ்டேஷன், இப்படி தொட்டா தூக்கிடும். இன்னொன்னு பெரிய ஹெச்டி லைன் போகுது, நம்ம போய் தொட தேவையில்ல, ஒரு 3 அடிக்கு போனாவே நம்ம தூக்கி ராசிடும். அதுபோல நம்மை யாராவது வஞ்சனை குழியில் விழுமாறு
யாராவது செய்ய நேரிட்டால் எண்ணுகிற பொழுதே இந்த பதிகம் அவர்களை சுட்டுவிடும். இந்த மந்திரம் அவர்களை போய் சென்றடைந்து 12 ஆண்டுகளுக்கு அந்த புத்தி சுவாதனம் இல்லாமல் படித்து அவர்கள் ஆக்கிவிடுவார்கள் என்று நாற்ற நிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும். இப்ப சொல்லுவாங்க, காலில் இருக்கிற மண்ணை எடுத்து செய்ய, தலையில இருக்க முடி எடுத்து செய்யு, எது செய்தாலும் பலிக்காதான். அது எண்ணுகிற பொழுதே பலிக்காது. அப்படியே செய்தாலும் அவர்களுக்கு பலிக்காது. அடியும் முடியும் தொடர் அறிய, அது மாதிரி ஒரு தொடர்பே அவளுக்கு வராது என்று ஞானசம்பந்தர் இதிலே பதிவு செய்கிறார். அப்படி இல்லத்தில் எந்நாளும் குறைவின்றி நிறைவாக இருந்து அருள் செய்ய திருவருள் கொண்டு அருளே வடிவாக விளங்கக்கூடிய பெருமான் நாம் வாழுகின்ற காலத்து எந்நாளும் இருக்க அருள் செய்கின்ற வகையில் சுற்றங்களும் சூழ இருக்க எந்நாளும் இறைவன் கொண்ட பெருங்கருணையோடு நாளாய போகாமே என்று இறைவன் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்தது போல திருவருளாகிய திருவருள் எந்நாளும் இந்த இல்லத்தில் இருந்து அருள் செய்வதற்காக நாளாய போகாமே என்கின்ற திருப்பதிகம் நம் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பிக்கப்படுகிறது. ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, பாவாய் கனகத்திரளே போற்றி, மலையாளே போற்றி போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கலரே போற்றி, பாவாய் கனகத்திரளே போற்றி, மலையாளே போற்றி போற்றி. இன்னொருகளே, எல்லாரும் நீங்க ஒரு மனிதனுக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் காலத்தை புதுப்பித்து தருவார். ஜாதகத்தினுடைய அடிப்படை 120 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய ஜாதகம். ஒரு கட்டத்துக்கு 10 ஆண்டுகளாக 12 கட்டத்துக்கு 120 ஆண்டுகளாக வைத்திருக்கிறார்கள். அப்படி 120 ஆண்டுகளுக்கு வாழ வேண்டுமானால் 240 வருஷம் ஒரு மண்ணுலகிலே வாழும். அதுதான் பெரியவர்களுடைய கட்டளை. தூங்குவது நாம் இறந்ததற்கு சமம், அது கணக்கில் வராது. எப்ப சூரியன் அஸ்தமானதோ அது கணக்கில்லை. சூரியன் உதயத்திலும் சூரியன் அஸ்தமாகின்ற வரையில் தான் மனிதனுடைய ஜாதக கணிப்பு இன்றளவில் நமக்கு கணிக்கப்படுகிறது. அதனால மனிதனுடைய வாழ்வு என்பது தூங்கிய நேரம் நம் நேரம் அல்ல, அது யமனுக்கான நேரம், காலனுக்கான நேரம் என்று கணக்கில் வருகிறது. அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை உறங்குவது சாக்காடு விழிப்பது பிறப்பு என்று சொல்வார். நீ தூங்கிட்டியா அது நீ இறந்ததற்கு சமம், விழித்துக் கொண்டாயா பிறப்பதற்கு சமம். அப்படி 120 ஆண்டுகள் வாழ்ந்தால் 60 ஆண்டுகள் தான் வாழ்ந்ததாக ஒரு மனிதனுடைய கணக்கு. அப்படி 240 ஆண்டுகள் வாழ்ந்தால்தான் 120 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறார் என்பது சாஸ்திர அடிப்படைகள். நமக்கு 18 புராணங்களிலே தலை உயர்ந்த புராணமாக இருப்பது கந்த புராணம். அந்த கந்த புராணத்தில் வரக்கூடிய செய்திகள், அதுபோல சிவபுராணத்தில் வரக்கூடிய செய்திகள், திருவாரூர் புராணத்தில் வரக்கூடிய செய்திகள், இந்த ஆன்மாக்கள் ஈடேற வேண்டும் என்று எல்லோரும் இன்று கருட புராணம் என்று சொல்லக்கூடிய கருட புராணத்தை படிப்பார்கள். அதிலும் செய்யக்கூடிய செய்திகளை நாம் சிந்தித்தோமானால் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120, அதை 2ஆல் பெருக்க வேண்டும் என்று சொல்வார்கள், 2ஆல் கூட்ட வேண்டும். அப்படி 240 ஆண்டுகள் வாழ்ந்தால்தான் அவன் 120 ஆண்டுகள் வாழ்வதற்கு சமம் என்று காட்டுகிறார்கள். அப்படி இந்த இடத்திலே நீங்கள் நிறைய பேர் அந்த 30 ஆண்டுகளுக்குள்ளாக 7 அதுல 4 பாகமா பிரிக்கணும். அந்த 4 பாகத்துல 3 பாகமாக பிரிக்க வேண்டும் என்று 2 வருஷமாக பிரிப்பார்கள். அப்படி பிரிக்கின்ற பொழுது சனி என்று சொல்லக்கூடிய சனீச்சருடைய காலம் வருகிற பொழுது நோயின்மை வரும். நல்ல மன திரேகரிகமாக இருந்த அந்த மனம் சற்று தாழ்வை அந்த எண்ணங்கள் வரும். அதுபோல கணவன் மனைவியிடத்திலே சற்று அன்பு குறையும். பிள்ளைகள் தன் தாய் தந்தை சொல்லை கேட்காமல் இருப்பார்கள். தந்தை தாய்க்கு பிள்ளைகள் தகுந்தது போல இருக்க மாட்டார்கள். இதெல்லாம் சனீச்சரனுடைய காலம் வருகிற பொழுது. ஆனால் நீங்கள் இன்றளவில் போனீர்களானால்
சனீஸ்வரன் என்கின்ற பெருமான் ஒரு ஓரமாக இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய தர்பணேஸ்வரரும் போகாத்த புன்மலையார் என்று சொல்லக்கூடிய அம்பாலும் தெற்கு முகமாக இருந்து ஆட்சி செய்வார்கள். இன்றளவில் நீங்க பார்க்கலாம். அந்த போகாத்த புன்மலையாரை நீங்க போய் பார்க்கிற பொழுது என்னை எப்பொழுது நீங்க வணங்கிட்டீங்களோ அப்பொழுதே 11 மணிக்கு இன்றளவில் அங்கு ஒரு யாகம் நடக்கும். ஆட்சி பீடத்தில் 4, 7, 9, 11 இடம் என்கின்ற இந்த எத்தனை மணிக்கானாலும் பரவாயில்ல 11 மணி பூசையில் கலந்து கொண்டவர்களுக்கு இனிவரும் காலங்கள் பாவ புண்ணியத்தை கணக்கிடுவதும் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துக்குரியவராக இருந்து அருள் செய்வார் அம்மை. அத்தகைய பெருந்தகையோடு இந்த பதிகத்தை விண்ணப்பித்தால் அங்கு போய் சென்று யாகத்தில் கலந்து போகாத்த புன்மலையாருக்கும் தர்பணேஸ்வரருக்கும் அபிஷேகம் செய்து உங்கள் பெயரினால் செவ்வரளி என்று சொல்லக்கூடிய அரளினாலும் மல்லியினாலும் அர்ச்சனை செய்தால் என்ன தவம் உங்களுக்கு கிடைக்குமோ சனீஸ்வரனுக்கு நல்ல எண்ணெயினால் முற்றி கருப்பு ஆடையை சாற்றி கருப்பு எள்ளினால் அந்த நல்ல எண்ணெய் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு என்றுதான் ஆட்டணும்னு சொல்றாங்க. கருத்தில் வரக்கூடிய இந்த கருப்பு எள்ளாகிய எண்ணெய் ஆட்டி அதிலே கருப்பு துணியை வைத்து 9 பொட்டலங்கள் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் என்ன உங்களுக்கு கருணை கட்டுமோ அந்த கருணை இன்றே இப்பொழுதே உங்களுக்கு கிட்ட இறைவன் அருள் செய்வார். அப்படி நாளாய போகானே என்கின்ற பதிகம் நம்முடைய பெருமானுடைய திருச்செவிக்கும் நம்முடைய இல்லத்தாருடைய அன்புக்கும் இங்கே விண்ணப்பிக்கப்படுகிறது. ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, நாளாய போகாமே நஞ்சுனையும் கண்டனுக்கு ஆளாயிரம் அன்பு செய்வோம் மட நெஞ்சே அரணாமம் கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்குமான் கோலியம் பெருமானே தழுகாமை அணிகேழும் கும்பாத்த தோடவரத்தொரு காதன் துணை மணந்த சேவடிக்கே திசை பயின்று பணிந்தெழுவார் நம் மனத்தில் கோடரவம் தீர்க்கும் அவன் கோலியம் பெருமானே மருகும் நன்மலரான் நல்விருக்கு மந்திரம் கொண்டு ஒன்று வழிபாடு செய்தல் உற்றவந்தன் முருங்கோலே காலநோயர் கண்டவனு கன்றளித்தார் கொன்றை மலர் பொந்திகளும் கோலியம் பெருமானே மனால் சிவலிங்கம் மண்ணின்கண் பாலாற்றும் சிந்தை செய்வான் தன் கருமம் சேர்ந்து திசை பண்பறிந்த தந்தைதனை சாடுதலும் சண்டீசன் என்றருளி கொந்தளவு மலர் கொடுத்தான் கோலியம் பெருமானே பஞ்சமனத்தே அஞ்சி ஒடுங்கி வைகளும் நன்புசையினால் நஞ்சு அமுது செய்தருளும் நன்றினையே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு வாசுபதம் இந்து வந்தான் கொஞ்சிலே வஞ்சனவும் கோலியம் பெருமானே உடன் இருந்தும் காணாத தற்பனனை ஆயுதனில் அஞ்சடக்கே அங்கனன் என்று ஆதரிக்கும் நாவியல் சீர் அபிநந்தி அடிகளுக்கு நல்கும் அவன் கோவிலும் கோவிலுக்கோர் கோலியம் பெருமானே நாளும் மால் வரையும் காத்திகழ மாமிட்டான் சொன்னாலும் மாநரையான் தொத்திரம் செய்வாயின் முலாவிலும் செஞ்சடையான் வெண்பொடியான் அங்கையனில் கொல்லவிலும் சூழத்தான் கோலியம் பெருமானே தேரூரும் அரக்கன் மலை அன்று எடுப்ப சுந்தரத்தன் திருவிரலால் உற்றவன் உடல் தெரிந்து மந்திரத்த மறைபாட வாழவனுக்கு இந்தானும் கொந்தரித்த மதிசன்னே கோலியம் பெருமானே நம்முடைய வேதியனும் நாரணனும் நம் வேணா தானனை ஆளுடையான் தன்னடியாற்கு அன்புடைமை காணனிசை வத்திமையால் பாடுதலும் முதலிந்தளித்தான் கோடலிடம் திரைசன்னி கோலியம் பெருமானே அடுக்கு நமரு தடுக்கு அமர் சமணரோடு தாக்கினன் திறத்து தேவர் சொல்
இடுக்கர் வரும் மொழி கேளாது ஈசனையே ஏற்றுமின்கள் நடுக்கமில்லா அருளகம் நன்னலுமா மன்னல்கள் கொடுக்கையிலா கொடுக்கும் கோழியம் பெருமானே கொம்பனையும் நல்ல அடியார்கள் நாமோடு என்றிருக்கும் கொம்பனையால் பாகம் கேளில் கோழிலியும் பெருமானே வம்பமரும் நெங்காழி சம்பந்தன் உதவி கொண்டு இன்பமர வல்லார்கள் எய்துவர்கள் ஈசனையே இன்பமர வல்லார்கள் எய்துவர்கள் ஈசனையே இன்பமர வல்லார்கள் எய்துவர்கள் ஈசனையே மந்தரசே போற்றி திருவையாரா போற்றி மலையும் மன்னா போற்றி போற்றி இல்லாமல்ல இறைவனுடைய பெரும் கருணையினால் இப்படி வாழும் புறத்தானாக பொருள்களால் துன்பங்கள் நீக்கப்பட்டும் இடர்களை கலைக்கப்பட்டும் தீவினைகள் வந்து தீண்டப் பெறாமல் இருந்தும் கோள்களிலே இருக்கக்கூடிய சனீஸ்வரனால் துன்பங்கள் ஏதும் நேரிடாமல் இருக்கக்கூடிய காலத்தில் செல்வமும் வளமும் மிக்க வாழ்வை தந்து பணம்